ஓகே. யாராச்சும் வந்து ஒரு ஆள் வந்து பாருங்க. நான் வந்து டெய்லி ரெக்கார்டிங் போடுறேன் நான். சரியா? ஓகே. ஏப்ரல் 21, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பத்தி பேசியிருப்பாங்க. இதை பத்தி வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும். சரியா? இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா சொன்னா வந்து இந்த ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே படிச்சிருப்போம். வேற என்ன இந்த ப்ரோக்ராம்ல வந்து படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து எதுக்காக இந்த ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா வந்து இந்த பார்டரை ஒட்டி இருக்கும் வில்லேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, திருப்பி சொல்றேன், இந்தியாவோட எல்லையோட ஒட்டி வந்து வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்க மக்களுக்கு வந்து லைக் வந்து அவங்களுக்கு வந்து ரோடு போட்டு தர்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், எஜுகேஷன் சப்போர்ட், வேற என்ன இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனு, அவங்களோட வாழ்வாதாரம் இதை வந்து உயர்த்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இதை வந்து 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா, அப்போ வந்து எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 4800 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து மொத்தம் வந்து 3 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2023 இருந்து 26 முடியும். ரீசெண்டா போன மாசம் என்ன படிச்சிருக்கோம் கேட்டீங்கன்னா வந்து இதோட செகண்ட் எடிஷன் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. எத்தனை கோடிக்கு லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 6830 அது எத்தனை கோடி, 6839 கோடிக்கு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? கரெக்டா வந்து அசாம்ல வச்சு வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம அமித்ஷா தான் வந்து இந்த வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் 2029 முடியும் இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சது. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் கீழ வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க சூர்யா தேவ் பூமி சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு போட்டி மாதிரி தான். இந்த போட்டி வந்து எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த ட்ரெக்கர்ஸ்க்கான ஒரு போட்டி தான். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கரெக்டா பாத்துக்கோங்க, உத்தரகாண்ட்ல வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு கோயில் இருக்கும். என்னென்ன கோயில்னு கேட்டீங்கன்னா கல்பேஸ்வர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். அதே மாதிரி வந்து ருத்ரநாத் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கும். துன்குநாத் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும். சரியா? இந்த 3 கோயிலையும் வந்து நீங்க வந்து சுத்தி வரணும். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் கேட்டீங்கன்னா 113 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 3 கோயிலை வந்து நீங்க வந்து சுத்தி வந்து வரணும். யாரு வந்து ஃபர்ஸ்டா வரவங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். சரியா? ஒரு போட்டி மாதிரி. அந்த போட்டி வந்து மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னு பாத்துக்கோங்க, 113 கிலோமீட்டர். எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு போட்டி வந்து வச்சாங்கன்னா அதை பாக்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க பாத்தீங்களா. நிறைய பேர் வரனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த உத்தரகாண்டோட எக்கனாமி எப்படி சொல்றது, அது எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி வந்து அவங்களோட டூரிசம் வந்து பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து வைக்கிறாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க சூர்யா தேவ்பூமி சேலஞ்ச் அப்படின்றத அதோட பேரு. இதை என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து தொடங்கி வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சீஃப் டிஃபென்ஸோட சீஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா அனில் சௌஹான். அவங்க தான் வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. போட்டி வந்து எங்க ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்ல கர்வாலா அப்படின்ற ஒரு இடத்துல பத்ரிநாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? அங்கதான் வந்து போட்டி வந்து ஆரம்பிக்கும். மொத்தம் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றத சொல்ல தெரியணும். 113 கிலோமீட்டர் இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 3 கோயிலை வந்து சுத்தி வருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வழங்குச்சா? ஆர்கனைஸ் பண்ணது வந்து 2 பேர், இந்தியன் ஆர்மி ஒருத்தவங்க, அதே மாதிரி வந்து ஐகான் மெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட், உத்தரகாண்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே. அடுத்து வந்து ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு புக். அந்த புக்கோட பேர் பாத்துக்கோங்க திவ்யா பாரத் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. அது என்னடா புக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இது வந்து ஒரு கைட் புக் மாதிரி, டூரிசம் கைட் புக் மாதிரி. சரியா? இந்த புக்ல வந்து அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியால இருக்க நல்லா வச்சுக்கோங்க, இந்தியால வந்து எந்தெந்த இடம்லாம் வந்து ஃபேமஸான இடம், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கல்ச்சர் எல்லாம் வந்து இந்தியாவில வந்து ஃபாலோ பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து ஃபுட் வந்து ஃபேமஸா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸான ஃபெஸ்டிவல் என்ன, இந்த மாதிரி வந்து இந்த புக்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து நானே வந்து வெளிநாட்டுல வந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவை வந்து சுத்தி பார்க்கணும்னா எனக்கு வந்து இந்த புக்கை வந்து கொடுத்துருவாங்க. இந்த புக்லயே வந்து எல்லாமே இருக்கும். எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்ன சாப்பாடுலாம் வந்து ஃபேமஸ், எந்தெந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் மாதிரி வந்து இந்த புக்ல வந்து இருக்கும். ஓகேவா? வேற என்ன இந்த புக் வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த புக்கே வந்து சஜஸ்ட் வந்து பண்ணும். இப்போ வந்து நான் வந்து வெளிநாட்டுல இருந்து டிசம்பர் மாசம் வந்து வரேன்னு நினைச்சுக்காங்களேன், இந்த காலகட்டத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து போப்பா, ஜனவரியில வரேன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து போப்பா, மே மாசம் வரேன்னா வந்து இந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லி வந்து இந்த புக்கே வந்து சஜஷன் வந்து கொடுக்கும். ஓகேவா? இந்த புக்கை தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யார் லான்ச் பண்ணிருக்கான்னு பாத்துக்காங்க, நித்யாவுக்கு தான் வந்து இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. எதுக்காக லான்ச் பண்ணிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக லான்ச் பண்ணிருப்பான்னா வந்து இந்த மாதிரி டூரிசத்தை வந்து பூஸ்ட் வந்து பண்ணணும். சரியா? அங்க இருக்க லோக்கல் எக்கானமி வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அதுக்காக மட்டும் தான் வந்து இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. விளங்குச்சு தானே?
யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலைன்னா சொல்லிருங்க. ஓகே, புரிஞ்சாலும் சொல்லுங்க. நித்தி ஆயோக பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்க, நியூ டெல்லியில வச்சு இருக்கு. அதே மாதிரி வந்து இதோட சேர்மன் வந்து நரேந்திர மோடி அப்படின்றது சொல்ல தெரியணும். ஒயிட் சேர்மன் வந்து சுமன் பெரி அப்படின்றது சொல்ல தெரியணும். சிஇஓ யாருன்னு கேட்டீங்கன்னா நிதி அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து சிஇஓ. நிதி சிப்பர் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து சிஇஓ அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் மூணாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம நேத்தே வந்து படிச்சிருப்போம். நான் இருக்கா மைட்டி வந்து ஒரு குரூப் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மைட்டி வந்து ஒரு குரூப் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த ஏஐக்காக. அந்த நியூஸ் வந்து ஒரு வாரம் ஞாபகப்படுத்திட்டேன். ஆக்சுவலா வந்து நம்ம மைட்டி இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிருப்பான்னா வந்து புதுசா வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த குரூப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐஜிஇஜி அப்படின்றது அந்த குரூப்போட பேரு. ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க, ஏஐ கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் குரூப் அப்படின்றது அந்த குரூப்போட பேரு. ஓகேவா? எதுக்காக இந்த குரூப்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் வந்து மேக் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எக்கனாமி வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும், டவுன் ஆகாம ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஏஐல வந்து ஏகப்பட்ட வேலை வந்து போகுதா, அதனால வந்து எக்கனாமி வந்து டவுன் ஆகும், அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குரூப் தான் வந்து இந்த ஏஐஜிஇஜி அப்படின்ற ஒரு குரூப். இந்த குரூப்ல வந்து ஒரு சேர்மன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றது அவங்களோட பேரு. அதே மாதிரி வந்து ஒயிட் சேர்மன் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிதின் பிரசாத் அப்படின்றது அவங்களோட பேரு. இதையும் தாண்டி வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. வேற என்ன இந்த குரூப்பை பத்தி பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிபிஇசி அப்படின்றது அந்த கமிட்டியோட பேரு. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க, டெக்னாலஜி அண்ட் பாலிசி எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்றது அந்த கமிட்டியோட பேரு. இந்த கமிட்டி வந்து யார் வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா இதையும் ஐடி தான் வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக கிரியேட் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏஐஜிஇஜி குரூப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி தான் வந்து இந்த டிபிஇசி அப்படின்ற ஒரு கமிட்டி. இதெல்லாம் படிச்சோம். நான் இருக்கா நான் இல்லைன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகேவா? அதே நியூஸ் தான் இங்க மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த டிபிஇசியோட சேர்மன் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இருப்பாங்க. இதை வந்து யார் வந்து சேர் வந்து பண்ண போறாங்க, பிரசிடன்ட் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து சேர் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? என்னென்ன படிச்சிருக்கோம் அது அப்படின்றத ஞாபகப்படுத்திடுறேன். இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா ஏஐ மிஷனை பத்தி பார்த்திருப்போம். அது என்னடா இந்தியா ஏஐ மிஷன் கேட்டீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கவர்மெண்டோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். சரியா? இந்தியால இந்த மாதிரி வந்து ஏஐ ஈகோசிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணணும், இந்தியால ஏஐ ஈகோசிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன். சரியா? இந்த மிஷினுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்காங்க, இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் குளோபல் ஆக்சிலரேஷன் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரியா? எதுக்காக இந்த ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்காங்க, இந்தியாவோட ஸ்டார்ட் அப் முக்கியமா வந்து இந்த ஏஐ ஸ்டார்ட் அப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து குளோபல் லெவல்ல வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் குளோபல் ஆக்சிலரேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இது கீழே வந்து இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்லாம் வந்து இவங்க வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து பேட்சா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கு வந்து 10 ஸ்டார்ட் அப் வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து ஒரு 10 ஸ்டார்ட் அப் வந்து செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ண பிறகு வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எத்தனை வாரம் கொடுப்பாங்கன்னு பாத்துக்கோங்க, ஒரு 3 வாரம் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல வந்து நீ வந்து இப்போ வந்து வெளிநாட்டுல தானே போறாங்க, அந்த வெளிநாட்டுல வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து இருக்கும், அங்க வந்து எப்படிலாம் வந்து பிசினஸ் பண்றது அப்படின்ற ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் வந்து ஒரு 3 வாரம் இருக்கும். சரியா? ஒன்ஸ் வந்து இந்த ட்ரைனிங் வந்து முடிஞ்ச பிறகு வந்து அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அதாவது பாரிஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அது எத்தனை மாசம் கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 மாசம். அங்க வந்து கரெக்டா வந்து எங்க அனுப்புவாங்க கேட்டீங்கன்னா வந்து அங்க வந்து 2 கேம்பஸ் ஒன்று இருக்கும். ஸ்டேஷன் எஃப் அப்படின்னு ஒரு கேம்பஸ் ஒன்று இருக்கும், HEC பாரிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் கேம்பஸ் வந்து இருக்கும். இதுல முக்கியமா வந்து இந்த ஸ்டேஷன் எஃப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து வேர்ல்ட்ல ஸ்டார்ட் அப்காக வந்து இருக்க கேம்பஸ்ல லார்ஜஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இந்த 2 கேம்பஸ்க்கு வந்து இந்த 10 ஸ்டார்ட் அப்பையும் வந்து அனுப்பி வைப்பாங்க. அங்க வந்து அவங்க வந்து அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ், அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ், அவங்ககிட்ட வந்து சஜஷன் வந்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயம் வந்து அங்க வந்து நடக்கும். சரியா? இது இப்படிதான் வந்து இந்த மாதிரி இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து குளோபல் லெவல்ல வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஆல்ரெடி வந்து அதாவது 10 ஸ்டார்ட் அப் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் பண்ணி வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்றது பார்த்திருப்போம். இந்த நியூஸ்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து 2வது பேட்சை வந்து செலக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு 2வது பேட்சை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? என்னென்ன படிச்சோம் இப்போ வந்து எந்த நியூஸ், அவ்வளவுதான். 2வது பேட்ச் வந்து இப்போ செலக்ட் பண்றாங்க. ஒரு 10 ஸ்டார்ட் அப் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அதை பத்தியும் பாத்துக்கோங்க. ஏஐ ஹெல்த்
ஹைவே அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப், அவிரோஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப், காக்னக்டா அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப், பிளான்ட் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப், கிரீன் எஃப்ஐ, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபிஹில்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட், இன்லஸ்ட்ரோ லேர்னிங் பிரைவேட் லிமிடெட், எங்க படிக்கல, பெட்கோ அப்படின்ற ஒண்ணு, ஸ்கைசவ் அப்படின்னு ஒண்ணு, டெஸ்ட் அலைன் அப்படின்னு ஒண்ணு. மொத்தம் வந்து ஒரு 10 ஸ்டார்ட் அப் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். எங்க புரியல உங்களுக்கு? மொத்தமாவே புரியல. டிஆர் எங்க புரியல? ஒன்றும் இல்லை. இந்த ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இந்தியா ஏஏ ஸ்டார்ட் அப் குளோபல் ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஏஏ ஸ்டார்ட் அப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டார்ட் அப் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த ப்ரோக்ராமோட மெயினான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்மளோட ஸ்டார்ட் அப் வந்து குளோபல் லெவலில் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த இந்தியா ஏஐ ஸ்டார்ட் அப் குளோபல் ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம். சரியா? இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, பேட்சா வந்து இந்த ஸ்டார்ட் அப் வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து 10 ஸ்டார்ட் அப் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 வாரம் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு, அதாவது பிரான்ஸுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. பாரிஸ்க்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அங்க வச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாசம் வந்து லைக் வந்து அவங்களுக்கு தேவையான மென்டர்ஷிப், சப்போர்ட், இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணுவாங்க. வழங்குச்சா? மத்தவங்க எல்லாம் புரியுதா நான் பேசுறது? இல்ல வந்து யாருக்கும் புரியாத மாதிரி இருக்கா? புரியாட்டி புரியலன்னு சொல்லுங்க. பெரிய இதெல்லாம் இல்ல. ஒண்ணுதான் அதான் டக்குன்னு வந்துச்சு. ஓகே, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலனாலும் சொல்லிருங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம், என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதுவும் ஒரு இனிஷியேட்டிவ். சரியா? இதை யார் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்றான்னு பாத்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்றாங்க. பினான்சியல் சப்போர்ட். என்ன பினான்சியல் சப்போர்ட் கேக்குறீங்க? ஸ்டார்ட் அப் பினான்சியல் பில்லர் எங்க இருக்குது? இவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? அங்க வந்து டேர்ம் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும். சரியா? வேற ஒரு எழுத்துக்கள்ல இருக்கும். அவனை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. வெளிநாட்டுல வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி மென்டர்ஷிப் வந்து கிடைக்கும். எக்ஸ்பர்ட் வந்து சஜஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான். கொலாபரேஷன் கிட்ட அதான் சொன்னேன், அனுப்புவாங்கன்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த கேம்பஸ்க்கு வந்து அனுப்புவாங்கன்னா, ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு கேம்பஸ்க்கும், HEC பாரிஸ் அப்படின்ற ஒரு கேம்பஸ் இருக்கும். சரியா? பிரான்ஸ்ல வந்து இது ரெண்டுமே இருக்கும். அங்கதான் வந்து அனுப்புவாங்க. அங்க வச்சுதான் வந்து எனக்கு தேவையான மென்டர்ஷிப், எக்ஸ்பர்ட்ஸோட சப்போர்ட், இதெல்லாம் வந்து அங்க வந்து கிடைக்கும். வேற எதுவும் இதுல இருக்கு. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிருப்பானா வந்து புதுசா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் பாத்துக்கோங்க, விஸ்வா சுத்ரா. அப்படின்றது அதோட பேர். திருப்பி சொல்றேன், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த இனிஷியேட்டிவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஸ்வா சுத்ரா அப்படின்றது அந்த இனிஷியேட்டிவோட பேரு. இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி வேலை செய்யும், எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ், ரெண்டே விஷயம் தான். இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து, உதாரணத்துக்கு வந்து நம்மளோட நெசவாளர்னா புரியுதா, இந்த வியூவர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து ஒரு நெசவாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரம் சில்க்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து நெய்யறாரு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அவன்கிட்ட வந்து அவன் கையால வந்து நெஞ்சிருப்பான் பாத்தீங்களா, அதை வந்து வாங்கிட்டு வந்து வருவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்க டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அந்த சாரிய அப்படியே வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து வெஸ்டர்ன்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த பாவாடை, அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தெரியல. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, சாரியை வந்து அப்படியே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல வந்து மாத்துவாங்க. திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி வந்து நம்ம நெசவாளர்கிட்ட இருந்து நெய்ய சாரியை வாங்கிட்டு வந்து இங்க இருக்க டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேரியை வந்து அப்படியே வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல வந்து மாத்துவாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல வந்து மாத்திட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஒரு மிஸ் இந்தியா காம்படிஷன் நடக்கும். அந்த ஈவெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஃபெமினா மிஸ் அப்படின்றது அந்த ஈவெண்டோட பேர். புவனேஸ்வர்ல வச்சு வந்து நடக்கும். எத்தனை எடிஷன் பார்த்துக்கோங்க, 61வது எடிஷன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த எடிஷன்ல வச்சு அந்த அந்த ஈவெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஈவெண்ட் வந்து இந்த பெண்கள் வந்து நடந்து வருவாங்க பாத்தீங்களா, அந்த மிஸ் இந்தியால அவங்களுக்கு வந்து இந்த கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, சாரியை வந்து வெஸ்டர்ன் அது பேர் என்ன, மாடர்ன் அவுட்ஃபிட்டா,
ஆஹ் அந்த அவுட்ஃபிட்டை வந்து அவங்களுக்கு வந்து போட்டு விட்டு அவங்கள வந்து அதுல வந்து நடக்க வைப்பாங்க. இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மிஸ் ஈவெண்ட் வந்து பாக்குறதுக்கு டிவிலயோ இல்ல நேர்லயோ பாக்குறதுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்மளோட ஃபேப்ரிக்கை பத்தி வந்து அருமை புரியும். ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து இந்த வந்து எங்க இருந்து வாங்குனீங்க அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்மளோட நெசவாளருக்கு வந்து ஆர்டர் வந்து போடுவாங்க. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்லூம் செக்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ப்ரொமோட் ஆகும், நம்மளோட நெசவாளரோட வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து மிஸ்வர் சுத்ரா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். வணங்க சார். ஓகே, இதுல நான் படிக்க வேண்டியது என்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஈவெண்ட்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, மிஸ் இந்தியா ஈவெண்ட், அதோட பேர் பார்த்துக்கோங்க ஃபெமினா அப்படின்றது அதோட பேரு. எத்தனை எடிஷன்ன்றது முக்கியம், 61வது எடிஷன். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சில்க், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காஞ்சிபுரம் சில்க் சொன்னேன்னா அதே மாதிரி வந்து பனாரசி, பட்டோலோ, இக்காத்து, காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டா வந்து மாத்தப்படுறாங்க அப்படின்றத நான் வச்சுக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் வந்து எதை வந்து அலைன் பண்ணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து வோக்கல் ஃபார் லோக்கல் டு குளோபல் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அதே மாதிரி வந்து 5F ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். இதை வந்து அலைன் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். விளங்குச்சு தானே? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அடுத்து போலாம். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து பேங்கிங் நியூஸ். இந்த நியூஸ் புரியணும்னா வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்கும். திருப்பி சொல்றேன், ஒரு ரூல் ஒன்று இருக்கும். அது என்னடா ரூல்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து இந்தியாக்காரங்க வந்து யாராச்சும் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியா வந்து இந்த கோல்டு சில்வர் எல்லாம் இம்போர்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, இதை வந்து எல்லாத்தாலையும் வந்து பண்ண முடியாது. முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி வந்து பேங்க் வந்து வெளிநாட்டுல இருந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இதை வந்து எல்லா வித பேங்காலையும் வந்து பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட பேங்க்குக்கு மட்டும்தான் வந்து அந்த பர்மிஷன் வந்து இருக்கும். புரிஞ்சிச்சா? அந்த பேங்கை தான் வந்து நாமினேட் பேங்க்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒரு கோல்டையோ ஒரு சில்வரையோ இம்போர்ட் பண்ணணும்னா வந்து எல்லா பேங்காலையும் வந்து முடியாது. ஒரு குறிப்பிட்ட பேங்கால மட்டும்தான் முடியும். அந்த பேங்கை தான் வந்து செலக்டட் பேங்க்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து நாமினேட் பேங்க்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? நாமினேட் பேங்க்னா என்னன்னு? ஓகே, இப்ப இந்த நியூஸ்குள்ள வந்து வராங்க. இப்ப என்ன பண்றாங்க, டிஜிஎஃப்டி அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, ஆல்ரெடி வந்து ஒரு பேங்க்ஸா இருக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ வந்து அப்கிரேட் வந்து பண்றாங்க. எப்படி சொல்றது, அந்த லிஸ்ட்ல வந்து பழசா இருக்க பேங்க்ல வந்து வெளியே அனுப்பிட்டு புதுசா வந்து சில பேங்க்ல வந்து ஆட் பண்றாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பேங்க் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல கோல்ட் அண்ட் சில்வர் வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 15 பேங்க்குக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கோல்ட் அண்ட் சில்வருக்கு. ஒன்லி கோல்டு மட்டும் இம்போர்ட் பண்றதுக்காக 2 பேங்க்குக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேங்கை பார்த்துக்காங்க, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி வந்து ஷபர் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க். சரியா? ஷபர் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க். இது வந்து ஒன்லி கோல்டு மட்டும் தான். அதே இது கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து எத்தனை பேங்க் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15 பேங்க். எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி வந்து ஒரு 15 பேங்க் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டை வந்து அப்டேட் வந்து பண்றாங்க. அப்டேட் பண்ண பிறகு வந்து எத்தனை பேங்க் வந்து அப்ரூவல் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து 15 பேங்க்கு, கோல்டுக்கு மட்டும் வெறும் 2 பேங்க்கு அப்படின்றத நான் வச்சுக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க பேங்க் எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 இருந்து அடுத்த 2029 மார்ச் 31 முடிய வந்து இவங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இந்த லிஸ்ட்டை வந்து நாங்க வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவனோட பேர் பார்த்துக்கோங்க, OSTPன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயிட் ஹவுஸ் ஆபீஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணிருப்பானா வந்து ஒரு இதை வந்து இஷ்யூ வந்து பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் ஸ்பேஸ் டெக்னாலஜி மெமரண்டம் 3 அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? இதை வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. என்னத்த லான்ச் பண்ணிருப்பானா, நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் அமெரிக்கன் ஸ்பேஸ் நியூக்ளியர் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் கதையை சொல்லிடுறேனே. ஆக்சுவலா வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து மூணுக்குலாம் வந்து மனுஷங்க வந்து போறாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம பூமியில என்ன கேட்டீங்கன்னா வந்து காலையில இருந்து சாயங்காலம் முடியும் வந்து சூரியன் வந்து இருக்கும், சாயங்காலத்துல நைட்டு முடியும் வந்து இருட்டு மட்டும் தான் இருக்கும். அதே இது மூணுல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 14 நாள் வந்து வெளிச்சம் வந்து இருக்கும் தொடர்ந்து. அதே மாதிரி வந்து இருட்டு வந்து தொடர்ந்து வந்து 14 நாள் வந்து இருக்கும். இப்போ வந்து மூணுக்கு வந்து மனுஷங்க வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட அடிப்படை தேவைலாம் என்னது, லைக் வந்து இந்த ஆக்சிஜன் மிஷினு, அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் ஹீட்டரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பூமியில இருக்கவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். திருப்பி சொல்றேன், அங்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். ஓகேவா? இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ன விஷயம் இருக்கு, நிறைய விஷயங்கள் நிறைய விதத்துல வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணலாம்.
இந்த சோலார் பேனல் வச்சு வந்து பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 14 நாள் மட்டும் தான் வெளிச்சம் இருக்கும். சரியா? மிச்சம் 14 நாள் வந்து இருட்டு தான் இருக்கும். அதனால வந்து சோலார் பேனல் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பேட்டரிலையும் சில பல பிரச்சனைகள் இருக்கும். அதான் என்ன பண்றாங்க வந்து இந்த யூஎஸ் காரங்க புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க, நியூக்ளியர் மிஷின். சரியா? இந்த நியூக்ளியர் வழியா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து மூணுல வந்து பண்ண போறாங்க. அதுக்காக வந்து இந்த நியூக்ளியர் மிஷினை வந்து மூணுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தோட பேர் தான் வந்து நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் அமெரிக்கன் ஸ்பேஸ் நியூக்ளியர் பவர் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். கலங்குச்சா? நியூக்ளியர் மிஷினை மூணுக்கு வந்து சென்ட் பண்ணணும்ப்பா. அதுக்காக ஒரு மிஷின் யார் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க, ஒயிட் ஹவுஸ் ஆஃபீஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து 2028 வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பிடுவோம். 2030 வந்து மூணுக்கே வந்து அனுப்பிடுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து எத்தனை கிலோவாட் அப்படின்றது பாத்துக்காங்க, 20 கிலோவாட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 நிறுவனம், ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நாசா. நாசாக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நீ வந்து ரெடி பண்ணி வந்து தரணும். எத்தனை நாளைக்குள்ளன்னு பாத்துக்காங்க, 30 நாளுக்குள்ள வந்து நீ வந்து அதை வந்து கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்மளால வந்து இப்ப வந்து 2026 2030 தானே அனுப்ப போறாங்க. அடுத்த 5 வருஷத்துல நம்மளால வந்து 4 ரியாக்டர் வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? 30 நாள்லயா? அடுத்த 60 நாள்ல. சரியா? அவன் தான் 30 நாள், இவன் வந்து 60 நாள். புரியுது தானே நான் பேசுறது? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லிடணும். ஓகே, படிக்க வேண்டியதெல்லாம் பாத்துக்கோங்க. அந்த இஷ்யூ என்ன இஷ்யூ பண்ணிருக்கான்றது முக்கியம், என்ன லான்ச் பண்ணிருக்கான்றது முக்கியம். எப்பக்குள்ள வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்ப போறான்னு பாத்துக்கோங்க, எப்பக்குள்ள வந்து மூணுக்கு வந்து அனுப்ப போறான் அப்படின்றது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனை கிலோவாட் அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நாசாட்ட என்ன சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து மூணுக்கு வந்து மனுஷங்க வந்து போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். சரியா? எதுக்காக வந்து அந்த ஆக்சிஜன் மிஷினை வந்து ரன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தண்ணியை வந்து சூடு பண்றதுக்கு, இல்லைன்னா வந்து பூமியில இருக்கவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்கு, இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நீ வந்து பூமியில இருந்தேன்னா பரவாயில்ல, நீ வந்து சோலார் பேனல் வழியாவோ இல்ல பேட்டரி வழியாவோ வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணிடுவ. ஆனா வந்து இந்த மூணுல வந்து ஒரு 14 நாள் மட்டும்தான் வந்து வெளிச்சம் வந்து இருக்கும். மிச்சம் ஒரு 14 நாள் வந்து இருட்டாதான் இருக்கும். அதனால வந்து சோலார் பேனல் வந்து அங்க வந்து வேலை செய்யாது. சரியா? இப்போ வந்து அங்க எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்றான்னா இந்த நியூக்ளியர் மிஷின் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அனுப்புறாங்க. இந்த நியூக்ளியர் மிஷின் வழியா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நியூக்ளியர் மிஷினை வந்து அனுப்புறாங்க. அதுக்காக வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அதுதான் வந்து நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் அமெரிக்கன் ஸ்பேஸ் நியூக்ளியர் பவர் அப்படின்ற ஒரு விஷயம். வணங்கு சார், நான் பேசுறது மத்தவங்களுக்கு புரியுதா? எதனால புரியல? வேகமா சொல்றேன்னா இல்ல எதனால புரிய மாட்டேங்குது? ஓகே ஓகே, அதுக்கடுத்து நியூஸ் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிளான்ட் செல்ஃப் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இது ஒரு டெக்னாலஜி தான். இப்போ வந்து நார்மலா என்ன பண்றது, நீ வந்து மெடிசன் வந்து எடுக்கிறியா, திருப்பி சொல்றேன், நான் மெதுவாவே சொல்றேன். ஆக்சுவலா வந்து நீ வந்து மெடிசன் வந்து எடுக்கிறியா, இந்த மெடிசன் வந்து எங்க இருந்து எடுப்பேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த செடி கொடிகள், இந்த மரங்கள், இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதுல இருந்து தான் வந்து மெடிசன் வந்து எடுப்பேன். ட்ரெடிஷனலா வந்து எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மரத்தை லைக் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நட்டு வைப்பாங்க. அது வந்து வளர்ந்து பெருசான பிறகு வந்து அதுல இருந்து மெடிசனுக்கான தேவையான பொருட்களை வந்து எடுப்பாங்க. சரியா? இதுல வந்து நார்மலா பண்ணா வந்து இதுதான் ப்ரொசீஜர். ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து நட்டு வைக்கிறதுக்கு, அது வந்து வளர்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் வந்து ஆகும். சரியா? அதனால என்ன பண்றாங்க, புதுசா வந்து ஒரு முறை வந்து கொண்டு வராங்க. அந்த முறையோட பேர் தான் வந்து பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு முறை. இதுல வந்து எப்படி வந்து வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து பிளான்ட்ல இருந்து செல்லை மட்டும் எடுத்துருவாங்க. திருப்பி சொல்றேன், நம்மளுக்கு வந்து எப்படி வந்து செல் இருக்கோ அதே மாதிரி வந்து பிளான்ட்டுக்கு வந்து செல்லு வந்து இருக்கும். அந்த செல்லை வந்து எடுத்துட்டு ஒரு ரியாக்டர் ஒன்று இருக்கும், பயோ ரியாக்டர் அப்படின்னு ஒரு ரியாக்டர் இருக்கும். அதுல வந்து வச்சிருவாங்க. ஒன்ஸ் வந்து வச்சுட்டோன்னே லைக் வந்து இது வந்து வேகமா வந்து வளர்ந்துடும். புரிஞ்சுச்சா? நார்மலா வளர்றதோட இது வந்து வேகமா வந்து வளரும். சரியா? வேகமா வளர்றதுனால இந்த மாதிரி வந்து மெடிசனுக்கு தேவையான பொருட்களை வந்து உன்னால வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கிற முடியும். இந்த மாதிரி ஒரு முறை தான் வந்து பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. வழங்குச்சா? ஓகே, இப்ப பாருங்களேன், 2 பேர் யார் யாருன்னு பாத்துக்காங்க. ஹெர்பா லைஃப் இன்டர்நேஷனல் இந்தியா பிரைவேட் லிமிடெடும் ஐஐடி மெட்ராஸும் வந்து ஒரு
லைக் வந்து ஒரு சைன் மாதிரி வந்து பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னா இந்த பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷனுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்க போறாங்க. திருப்பி சொல்றேன், இந்த பிளான்ட் செல் ஃபெர்மெண்டேஷனுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வைக்க போறாங்க. யார் யார் வைக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹெர்பா லைஃபும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்தா வந்து வைக்க போறாங்க. எங்க வைக்க போறாங்கன்னு பாத்துக்கோங்க, ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அங்க வச்சுதான் வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கணும்? இதை எஸ்டாப்ளிஷ் பண்றது யாருன்னு சொல்லிட்டேன்ல, ஹெர்பா லைஃபும் ஐஐடி மெட்ராஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எங்க கொண்டு வராங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க்ல வந்து கொண்டு வராங்க. இதுக்கு வந்து ஃபண்ட் வந்து யாரு தரான்னு கேட்டீங்கன்னா வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் இருக்கும் பாத்தீங்களா, அது வழியா வந்து இதுக்கான தேவையான ஃபண்டை வந்து நாங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதோட ஆபரேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா ஜூன் 2026 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்லி கேக்குதா பேசுறது? 8வது நியூஸ் வந்து எது அண்டர்லைன் ஆயிருக்கு உங்களுக்கு? எனக்குன்னா எல்லாமே அண்டர்லைன் ஆயிருக்கு. ஏதோ பண்ணிட்டேனா? உங்களுக்கு கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் லைனு, லாஸ்ட் லைனு, சிஎஸ்ஆர் இது மட்டும் தான் அண்டர்லைன் ஆயிருக்கு. ஓகே, நான் தான் ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, சரியா, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் யாருன்னு பாத்துக்கோங்க. நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆக்டிங் டிஜியா வந்து ஒருத்தவங்க வந்து போறாங்க. யாரும் வந்து போறாங்கன்னு பாத்துக்கோங்க, ராகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போறாங்க. ஆக்சுவலா வந்து ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்க, அனுஷ்மான் பட்நாயக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கார்பரேட் அஃபேர்ஸோட மினிஸ்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து அடிஷனல் செக்ரட்டரியா வந்து மாத்தி விட்டுருப்பாங்க. அதனால வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்குமா, அதுக்காக என்ன பண்றாங்க, இப்ப வந்து ஆக்டிங் டிஜியா வந்து ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. யாரை வந்து போடுறான்னு பாருங்க, ராகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போடுறாங்க அப்படின்றதான் விஷயம். ஒரு எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து ஒரு அவார்டு. இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க, சயனி குப்தா அப்படின்னு ஒரு ஆக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அதாவது பாலிவுட் ஆக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, சயனி குப்தா அப்படின்றது அவங்களோட பேர். என்ன அவார்டு வந்து தராங்கன்னா பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தராங்க. யாரு தராங்கன்றது முக்கியம். ஹார்வர்ட் சவுத் ஏசியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும், அண்டாஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்ல வச்சுதான் வந்து இந்த அவார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, போன வருஷம் வந்து யாரு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம இந்த ஒரு செஃப் வந்து படிச்சிருப்போம் பாத்தீங்களா, விகாஸ் கண்ணா அப்படின்னு ஒரு செஃப். லைக் வந்து இந்த டைம்ஸ் கண்டர்ல வந்து படிச்சிருப்போம், மோஸ்ட் இன்ஃபுளுயன்டல் பர்சன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பார்த்திருப்போம். மொத்தம் வந்து ஒரு 3 பர்சனை வந்து பார்த்திருப்போம். ஒன்னு வந்து விகாஸ் கண்ணா ஒண்ணு, இன்னொன்னு வந்து ரன்பீர் சிங் ஒண்ணு, இன்னொன்னு வந்து சுந்தர் பிச்சை. கரெக்ட் தானே? இந்த 3 பேரை வந்து பார்த்திருப்போம். சரியா? அதுல வந்து இந்த விகாஸ் கண்ணா வந்து படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த வாட்டி யாரு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா சைனி குப்தா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா நான் பேசுறது? யாரும் அதுல இருக்காது. அவங்க ரீசெண்டா வந்து ஒரு ஒரு இதை வந்து ரைட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா, ஒரு ஃபிலிம் வந்து டைரக்ட் அந்த ரைட் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் அந்த விஷயம் வந்து பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஓகேவா? ஆஸ்மானி அப்படின்ற ஒரு படம் போல, ஒரு ஷார்ட் பிலிம் போல அதை வந்து ரைட் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த விஷயம் வந்து பண்றாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் வந்துருங்களேன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு அவார்டு தான். இந்த அவார்டு ஒரு பேர் பார்த்துக்கோங்க, கிரீன் ப்ரோ ஈக்குவலேபிள் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட். சரியா, இது யாரு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ரதி ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இவன் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டீல் ஒன்று இருக்கும், டிஎம்டி அப்படின்னு ஒரு ஸ்டீல் இருக்கும். அந்த ஸ்டீல் வந்து மோஸ்ட்லி வந்து இதை வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இங்க வந்து இந்த ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்டீல் வந்து ஒரு கிரீன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தவித பொல்யூஷன் வந்து சொல்லலையா? ஓகே, இதை சொல்லி முடிச்சாங்க. எந்தவித பொல்யூஷன் வந்து இந்த ஸ்டீல் வந்து உருவாக்காது. சரியா, அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க. யார் வந்து பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரதி ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அவனுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டோட பேர் பார்த்துக்காங்க, கிரீன் ப்ரோ ஈக்குவலேபிள் அப்படின்றது அந்த சர்டிபிகேட்டோட பேர். ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்து வந்து 11ஆம் நியூஸ். 11ஆம் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஐசிஏஆர் இருப்பான் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த டிபார்ட்மெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூஸ் நான் வச்சுக்கோங்களேன். அதாவது எம்எஸ் மாமிநாதன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவரை பத்தி நிறைய வாட்டி நம்ம படிச்சிருப்போம். இந்தியாவோட கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் இவர் தான். சரியா, ஆக்சுவலா வந்து இவர் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 1960 70 என்ன படிச்சோம்,
சரி 1960ல இருந்து 70 முடியும் அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியால வந்து ஏகப்பட்ட பஞ்சம் வந்து வந்திருக்கும். இந்த ஃபுட் ஷார்டேஜ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பஞ்சம் வந்து வந்திருக்கும். இந்த சுவாமிநாதன் தான் வந்து லைக் வந்து எப்படி எப்படிலாம் வந்து நீ வந்து வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், புது புது டெக்னாலஜி, புது புது விஷயங்களா இருக்கும் பாத்தீங்களா, வீட்டுக்கு ரைஸுக்கு எப்படி எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாரு. லைக் வந்து ஹெல்ப் வந்து பண்ணிருப்பாங்க. அவர் பண்ண ஹெல்ப்னாலதான் வந்து அப்ப இருக்க பஞ்சம் வந்து இந்தியாவில வந்து ஒரு லைக் வந்து டேக்கிள் வந்து இந்தியாவை வந்து பண்ணிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இவருக்கு இவரோட நினைவு கூறுதலா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. யாருக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சயின்டிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, முக்கியமா இந்த அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த ஃபார்மிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாரா இந்த ஸ்ரீனிவாச ராவ்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஐசிஏஆரோட இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட வைஸ் சான்சலர் இவர் தான். டைரக்டர் அண்ட் வைஸ் சான்சலர் இவர் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா இந்த மாதிரி கொடுக்குற 9வது இவர் தான். ஓகே, வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வருஷம் தான் அந்த சுவாமிநாதர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட 100வது பர்த் அனிவர்சரி. இதையும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது இருக்காது. அடுத்த ஒரு ஸ்கீம், சரியா, இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, வாணி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதாவது வைப்ரண்ட் அட்வொகேசி ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் நர்ச்சரிங் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மார்ச் 2024 வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது என்னடா டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்ஜினியரிங், சயின்ஸ் இந்த மாதிரி இருக்க எஜுகேஷன் தான் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஓகே, இங்கிலீஷ் இருக்கு, ஓகே. ஆனா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறப்ப இங்கிலீஷ்ல படிக்கிறப்ப வந்து அந்த கான்செப்ட் வந்து 100% வந்து அவன் மண்டைக்குள்ள வந்து இறங்காது. ஓகேவா, நம்ம தமிழ்ல படிக்கிற மாதிரி இருக்காதுல்ல. அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து நம்மளோட சொந்த லாங்குவேஜ்லேயே, அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ரீஜனல் லாங்குவேஜ்லேயே வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த வாணி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா, இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருந்திருக்கும். அதை வந்து சொந்த லாங்குவேஜ்லேயே, அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்லேயே வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த வாணி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஓகேவா, இந்த ஸ்கீம்ல வந்து எப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4 கோடி வந்து ஃபண்டை வந்து அலாக்கேட் வந்து பண்ணுவாங்க. திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு வருஷமும் 4 கோடி ஃபண்டை வந்து இதை வந்து அலோகேட் வந்து பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து 4 கோடி வந்து லைக் வந்து அலோகேட் வந்து பண்ணிடுவாங்க. இதை வந்து காலேஜஸ் அங்க இருக்க உங்களோட வில்லேஜ்ல இருக்க காலேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த காசு வந்து கொடுத்துட மாட்டாங்க. அவன் வந்து இந்த காலேஜை வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. சரியா, எந்த காலேஜ் வந்து ஜெனியூன் தகுதி வாய்ந்த காலேஜ் அப்படின்னு பார்த்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. செலக்ட் பண்ற காலேஜுக்கு வந்து எவ்வளவு வந்து ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து 2 லட்சம் வந்து ஃபண்டா வந்து கொடுப்பாங்க. இந்த 2 லட்சத்தை வச்சு வந்து அந்த காலேஜுக்கான என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ்ல இருக்க புக்கை வந்து தமிழ்ல வந்து மாத்துறது, புதுசா வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கறது, தமிழ்ல சொல்லித்தரதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சில பல செமினார்ஸ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு வந்து இந்த 2 லட்சத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. வழங்குச்சா, இந்த மாதிரி தான் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து தமிழ்ல வந்து சொல்லித்தரதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். வழங்குச்சு தானே, என்னென்ன பண்ணுவாங்கன்னு. இந்த 4 கோடின்றது முக்கியம், 2 லட்சம் ஒவ்வொரு காலேஜுக்கும் 2 லட்சம் அப்படின்றது முக்கியம். மொத்தம் வந்து எத்தனை லாங்குவேஜ்னு பார்த்துக்கோங்க, நான் வெறும் தமிழ் சொன்னா மொத்தம் வந்து 22 லாங்குவேஜுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன படிச்சிருப்போம். ஓகே, இதுதான் வாணி ஸ்கீம். சரியா, எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க, மார்ச் 2024 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அதோட 3rd எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். யார் இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுலாம் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே, அடுத்து போலாமா. ஒன்றும் இல்ல, வாணி ஸ்கீமோட 3rd எடிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்கான், அவ்வளவுதான் விஷயம். யார் வந்து இதை வந்து இனாகிரேட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐசிடியோட சேர்மன் ஒருத்தவங்க இருப்பாங்க, யோகேஷ் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்து வந்து ஒரு பில்லு. சரியா, மொத்தம் வந்து இதுல வந்து நான் வந்து 2 ஆக்ட பத்தி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆக்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது எங்க இருக்கு, மேகாலயா ஸ்டேட் லாங்குவேஜ் ஆக்ட். திருப்பி சொல்றேன், மேகாலயா ஸ்டேட் லாங்குவேஜ் ஆக்ட் 2005 அப்படின்ற ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த மேகாலயா இருக்கும் பாத்தீங்களா,
இந்த மேகாலயால இருக்க கவர்மெண்ட் ஆபீஸ், கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. இந்த ஆக்ட் என்ன சொல்லுவீங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி மேகாலயால கவர்மெண்ட் ஆபீஸ், கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒன்லி இங்கிலீஷ் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நானே வந்து மேகாலயால இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எனக்கு வந்து ரிப்ளை லைக் வந்து லெட்டர் வழியாவோ இல்ல வாய்ஸ் வழியாவோ ரிப்ளை பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒன்லி வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆக்ட் தான் வந்து இந்த ஆக்ட். அந்த ஆக்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டேட் லாங்குவேஜ் ஆக்ட் 2005 அப்படின்றது தான் இந்த ஆக்டோட பேர். இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஆக்டோட பேர் என்ன கேட்டீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். இந்த ஆக்ட் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 1980. இந்த ஆக்ட் என்ன சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட சட்டமன்றம் தான் இருக்கும் பாத்தீங்களா, இந்த அசம்பிளி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து பேசுற எம்பி, எம்எல்ஏஸ், எம்பிஸ் இவங்க எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒன்லி வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும். புரிஞ்சுச்சா? இந்த ஆக்ட் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அசம்பிளில வந்து பேசுறவங்க வந்து ஒன்லி வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு. வழங்குச்சா ரெண்டு ஆக்டும்? ஓகே. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னதான் வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி வந்து இந்த அசம்பிளில வந்து இங்கிலீஷ்ல பேசினாலும் அங்க இருக்க மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து எந்த லாங்குவேஜ் வந்து பேசுறாங்கன்னா காஷி அண்ட் காரோ அப்படின்ற ஒரு ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும். அங்க அந்த லாங்குவேஜ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து அங்க இருக்கவங்க பேசுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸே வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போனேன்னா வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுறான், அவன் பேசுறது எனக்கும் புரிய மாட்டேது, ஒன்னும் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டேட் லாங்குவேஜ் ஆக்ட் இருக்கும் பாத்தீங்களா 2005. இந்த ஆக்டை வந்து ரிமூவ் வந்து பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க. என்ன ஆக்டை வந்து கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, மேகாலயா அபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டினன்ஸ் 2026 அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா? இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இனிமே வந்து அந்த மேகாலயோட அபிஷியல் லாங்குவேஜ் வந்து எது எது இருக்க போகுதுன்னா வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கா, இங்கிலீஷையும் தாண்டி இந்த காஷி அண்ட் காரோ வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அபிஷியல் லாங்குவேஜ்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்கன்னா வந்து என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இங்கிலீஷ்லயும் பேசலாம், காசிலையும் பேசலாம், காரோலையும் வந்து பேசலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சா ஃபர்ஸ்ட் விஷயம்? ஓகே. இது முதல் விஷயம். சரியா? ரெண்டாவது ஆக்ட் என்ன சொன்னேன், ஸ்டேட் லாங்குவேஜ். அது எங்க இருக்கு? ஸ்டேட் லாங்குவேஜ் லெஜிஸ்லேட்டர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குமா, அது எப்படின்னு பாத்துக்காங்க 1980. இந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க அசம்பிளில அந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ் பாத்தீங்களா, அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு. இவன் என்ன சொல்றான்னா வந்து இந்த ஆக்டையும் வந்து நாங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து அமெண்ட் வந்து பண்ணிடுவோம். இதுலயும் வந்து நான் வந்து இங்கிலீஷை தாண்டி இந்த காசி, இன்னொரு லாங்குவேஜ் என்னது, காசி, காரோ, இந்த லாங்குவேஜ்ல வந்து அவங்கள வந்து பேசுற மாதிரி வந்து இந்த ஆக்டையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அமெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இருக்காது. வழங்குச்சுன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ரிமூவே பண்ணிட்டான். சரியா? ரிமூவ் பண்ணிட்டு புதுசாவே கொண்டு வந்துட்டான். ரெண்டாவது ஆக்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் இதையும் நாங்க வந்து மாத்திடுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து கடைசி நியூஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம எம்எஸ்எம்இ இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸோட மினிஸ்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா, அவங்களும் NIDSL அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது NICDCயோட லாஜிஸ்டிக் டேட்டா சர்வீஸ் லிமிடெட். அவங்க ரெண்டு பேர் வந்து MOS வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக MOS சைன் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம MSME எடுத்துக்காங்களேன். MSME வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு வியாபாரி எடுத்துக்காங்க, ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சர் கம்பெனி வச்சிருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அவர் என்ன பண்றாருன்னா வந்து அவரு இந்த மாதிரி வந்து குட்ஸை வந்து தயாரிச்சு எங்க அனுப்புறாரு, ஒரு மும்பைக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி அனுப்புறப்ப அது வந்து போய் சேரலையா, எங்கேயாச்சும் டிலே ஆயிருக்கா, இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி குட்ஸை வந்து அனுப்புறப்ப லைக் வந்து அது வந்து எங்க இந்த அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து ட்ராக் வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஏதாவது சொல்ல வரீங்களா? ரொம்ப நேரம் டைப் பண்றீங்க. சரியா? அதாவது இந்த ட்ராக் பண்றது, ஒருவேளை டிலே ஆயிடுச்சுன்னா வந்து எதனால டிலே ஆயிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்றது, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யாரையான்னு பாத்துக்காங்க, MSMEயும் NLDSL வந்து சைன் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இந்த லாஜிஸ்டிக் ஈகோ சிஸ்டத்தை வந்து டிஜிட்டல் வந்து பண்ணணும், அதுக்காக தான் இந்த விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. வழங்குச்சுதானே நான் சொன்ன விஷயம்? அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? எனக்கு வந்து அது இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. இந்த லாஜிஸ்டிக் ஈகோ சிஸ்டம், இந்த டேட்டா டிரைவனை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். யாராவது சொல்ல வந்தீங்களா? உங்க பேர் என்ன? நர்மதா. ஓகே. வேற எதாவது இதுல இருக்காது இந்த மாதிரி வந்து. ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இந்த மாதிரி வந்து பண்ண போறாங்கன்னு சொன்னீங்கன்னா எதை யூஸ் பண்ணி வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ண போறாங்கன்னா லாஜிஸ்டிக் டேட்டா பேங்க் யூஸ் பண்ணி வந்து பண்ண போறாங்க. லாஜிஸ்டிக் டேட்டா பேங்க் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மும் அதே மாதிரி வந்து ULIP அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து ஸ்டாட்டிக் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த NLDSL அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு இது வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2015 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து ஜாயின் வென்ச்சர். யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து யார் யார் சேர்ந்து வந்து இது வந்து உருவாக்கிருக்குன்னு கேட்டீங்கன்னா NICDCயோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்களும், அதே மாதிரி வந்து NECயோட கார்பரேஷன் ஆஃப் ஜப்பான் உங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த NLDSL அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு வாய்ஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 16 அப்படின்றது சொல்ல தெரியணும். எந்த தீம்னு கேட்டீங்கன்னா வந்து கேரிங் ஃபார் அவர் வாய்ஸஸ் அப்படின்றது அந்த தீமோட பேர். ஏப்ரல் 17 வந்து வேர்ல்டு ஹியூமோஃபிலியா டே அப்படின்ற ஒரு டே. இது வந்து எந்த தீம்னு கேட்டீங்கன்னா டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கேர் அப்படின்றது இதோட தீம். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 18 வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் டேவா வந்து பார்ப்பாங்க. இது ஆல்ரெடி பார்த்துருப்போம், திருப்பி சொல்றேன். ஏப்ரல் 18 வேர்ல்டு ஹெரிடேஜ் டே, இல்லைன்னா வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் மொனுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் அப்படின்ற ஒரு டே. சரியா? கிட்டத்தட்ட வந்து 1983 இருந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபார் லிவிங் ஹெரிடேஜ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் இறந்துருப்பாரு. அவரோட பேர் சொல்லுங்க பகவந்த் தாஸ் ரைக்வார் அப்படின்றது அவரோட பேரு. அவர் வந்து இறந்துருப்பாரு. சரியா? இவர் வந்து எப்போ வந்து பத்மஸ்ரீ வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2026 வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவர், அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பால்பீர் புஞ்ச் அப்படின்றது அவரோட பேரு. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். சரியா? ராஜ்யசபால வந்து எம்பியாவும் இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து இப்ப வந்து இறந்திருப்பாங்க. அவங்க வந்து 2022 வந்து லைஃப் லாங் தேவ் ரிஷி நராஜ் சம்மன் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே தானே? நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா?